ஹலோ ஹேவிவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்பவம் அத்தியாயம் 1 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6 ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருந்தது. மலையாளம் மூவி இது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லாங்குவேஜில் டப் பண்ணி ஜியோ ஸ்டாரில் வந்து இந்த படத்தை ஓடிடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னால் அப்போவே இந்த படம் பார்க்க முடியல, பட் நிறைய பேர் நல்ல ரிசப்ஷன் இருந்தது. இந்த படத்துக்கு நல்ல நீட்டான ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ ஓடிடி இருந்தோன்னு பார்க்கலாம்னு சொல்லி நான் ஓடிடியில் இந்த படம் நான் தமிழ் வெர்ஷனில் தான் பார்த்தேன், ஜியோ ஹாட் ஸ்டாரில். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கர் அலி, வினித் குமார் இவங்களாம் இந்த படத்தில் வந்து மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜித்தின் சேதுராம் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லூப் கான்செப்டில் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் ஜெனரல் எடுக்கப்பட்ட ஒரு படம். மெயினாக இந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. ரீசெண்டாக அவருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் குழந்தை பிறந்த அடுத்த நாளே அவருக்கு வந்து டியூட்டி போக வேண்டியது இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து ஃபாரஸ்ட் கார்டாக வந்து ஒரு போலீஸ் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சி அவர் போகிற மாதிரி இருக்காரு. அவருக்கும் ட்ரீமில் வந்து ஒரு காடு அடிக்கடி வருது. அப்படி இருக்கும்போது அவர் அதே காட்டுக்கு அவர் போகிறது அவருக்கு கொஞ்சம் அந்த மாதிரியான ஒரு ப்ரெசன்ஸ், அவருக்கு ஒரு மாதிரி வியர்டான ஒரு ப்ரெசன்ஸ் ஆகுது. அப்புறம் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. அவர் அங்கே அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர் கூட போகும்போது வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் என்னன்றதை அவர் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு சில பசங்க மாட்டுறாங்க. அவங்க ஏன் மாட்டுறாங்க, அவங்கள என்னன்னு போய் அவர் பார்க்க போகிறாரு. பார்க்க போகிற இடத்துல அந்த காட்டுக்குள்ளே ஒருத்தர் மிஸ்ஸிங்னு தெரிய போக அவங்கள கண்டுபிடிக்க திரும்பி இவர் நம்ம ஹீரோவே வந்து உள்ளே போகிறாரு ஒரு டீமோட. அது போகாதீங்கன்னு சொல்லி அவருக்கு வார்னிங் கொடுத்து அந்த காட்டுக்குள்ளே போய் அவர் டைம் லூப்பில் மாட்டுறாரு. ஃபைனலாக அந்த காட்டுக்குள்ளே வந்து அவர் வெளியே வந்தார். அந்த டைம் லூப்லேருந்து வெளியே வந்தாரா இல்லை டைம் லூப்லேயே கண்டினியூ ஆறாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு மீதி கதை. ஒரு யூஷுவல் ஒரு கமர்ஷியலான ஒரு சிம்பிள் கதை தான் இந்த படத்தோட கதை. மெயினாக வந்து படத்தோட ஹீரோ அஸ்கர் அலி, அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படம் பூராமே செம்மையாக நடிச்சிருந்தார். ரொம்ப செட்டில்டான ஒரு கேரக்டர் அவரு. லைக் என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஸ்டான ஒரு கேரக்டர் தான் அவர். நம்ம இந்த மாதிரி ஒரு லூப்பில் மாறிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தான் வருது. பட் அவர் கொடுத்த கேரக்டரோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாரு. அதுமாதிரி வினித் குமார் அவர் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் அவருக்கு அந்த கதையில் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தார் அவர். அதுமாதிரி அசீம் ஜமால் அவரும் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு படத்தில். ஸோ இந்த கதைக்கு அதுவும் ஒரு தேவையான ஒரு கேரக்டர் தான். பட் அவர் கொடுத்த கேரக்டர் நல்லா நீட்டாக அவர் நடிச்சிருந்தார். அதே மாதிரி வந்து சித்தார்த் பர்தன் அவர் இந்த படத்தில் வந்து இந்த டைம் லூப் விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். படத்தில் 2-3 சீன் தான் வருவார். பட் அதுவும் இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சீன் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்தது. அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்வின் தாமஸோட மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக, அந்த சாங்ஸ் அந்த அளவுக்கு இதில் பெருசாகவே இல்லை சாங்ஸ் இந்த படத்தில். பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் செம்மையாக பண்ணியிருக்காரு. நிறைய இடங்களில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்து. ஒரு நல்ல ஒரு சவுண்ட் டிசைன் இருக்கக்கூடிய ஒரு தேட்டரில், சவுண்ட் எஃபெக்ட் கூட தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணலாம். அந்த அந்த காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன சவுண்ட் விஷயங்களாக கூட இருக்கட்டும், இவங்க சவுண்ட் டிசைன் டீம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா நீட்டாகவே கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி நவீன் அஞ்சோஸோட சினிமாட்டோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் பூரா வந்து அந்த ஃபாரஸ்ட்குள்ளே தான் போகுது. நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவரோட கேமரா ஆங்கிள்ஸில் கதைக்கு என்ன தேவையோ அந்தந்த சீன்ஸ் அந்தந்த ஃப்ரேமை மட்டும் வச்சு தேவையில்லாமல் இந்த பெரிய நேச்சராக எல்லாத்தையும் காட்டாமல் அந்த கதைக்கு என்ன ஃப்ரேம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு அவர் வந்து நீட்டாக அவரோட சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருந்தார். பிரமாதமாக அந்த அதே மாதிரி வந்து அர்ஜுன் பிரகாஷோட எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக நீட்டாக வந்து ஆடியன்ஸ்க்கு எங்கேஜிங்காக ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள படத்தை கொடுத்துருந்தாரு. அதுவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்வேன். அவரோட கட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக வந்து டேரக்டர் ஜித்தூன் சதீஸ்வரன் அவர் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. லைக் ஒரு மிட் ஏஜ் ஆள் தான் அவர். மெயினாக அவர் எடுத்துக்கிட்ட கான்செப்ட் ஒரு டைம் லூப் கான்செப்ட் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். அதில் நம்ம எங்கேயா சின்னதாக சொதப்பினா கூட படம் மொத்தமாக போயிடும். இதில் ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் ஒன்று எடுத்துகிட்டு சிம்பிள் கான்செப்ட் எடுத்துகிட்டு எல்லாமே நல்ல சின்ன சின்ன ஆக்டர் சின்ன சின்ன கேஸ்டிங்கை போட்டு படத்துக்கு பெரிய பட்ஜெட் எதுவும் இல்லாமல் கதையை நம்பி உள்ளே இறங்கியிருந்தாரு. மெயினாக ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. படம் கதைக்குள்ளே போக ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour ஆகும். அது சொல்லிடுறேன், ஜெனரலாவது மலையாளம் மூவிஸோட அந்த ஸ்ட்ராட்டஜி தான். அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour அவங்க அந்த கதைக்குள்ளே போக டைம் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கொஞ்சம் ஸ்லோவாக கதைக்குள்ளே போகும். அப்புறம் அந்த ஒரு 1/2 hourலேருந்து பிடிச்சிங்கன்னா அடுத்த ஒரு 1.25 மணி நேரம் 1 மணி நேரம் 2 நிமிஷம் உங்களுக்கு சீட்டேஜில் உட்கார இருக்கும். நிறைய ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு, கொஞ்சம் அப்படியே அந்த டைம் லூப்புக்குள்ளே மாற்ற அந்த மூமெண்ட்ஸ் நிறைய ட்விஸ்ட் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். டுவர்ட்ஸ் அந்த ஒரு கிளைமேக்ஸில் அந்த ஒரு எண்டு ட்விஸ்ட் வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்கும். அந்த மாதிரி இருந்தது இந்த படத்தோட ரைட்டிங் வருது. செம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவரோட ரைட்டிங் கொண்டு போயிருந்தார். ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி ப்ளஸ் எங்கேயுமே ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகாத அளவுக்கு. ஏன்னா இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு புரியலாம் கூட இதோட லைக் ஸோ இது பார்க்குற ஆடியன்ஸே கம்மியாயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இது எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் எங்கேஜிங்காக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு அவரோட ரைட்டிங்லேயும் சூப்பராக பண்ணியிருந்தார். கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் நடிச்சவங்க அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த 1/2 hour தாண்டிங்கன்னா அதுக்கப்புறம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போய் அந்த ஒரு இன்டர்வல் பிளாக்கே சூப்பராக முடியும். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அந்த கதைக்கு என்ன தேவையோ அப்படி தான். படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கவே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் நல்லா நீட்டாக கொண்டு போய் அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டோட படத்தை முடிச்சு அடுத்த பார்ட்க்கு ஒரு லீடோட முடிச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து அடுத்த பார்ட்டும் இருக்குது. ஏன்னா இது ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து சம்பவம் அத்தியாயம் 1 அத்தியாயம் 2ன்னு கண்டிப்பாக ஒரு 1 or 2 years இந்த படம் வரும்.
பட் நீட்டாக அந்த ஒரு அடுத்த பாட்டுக்கான ஒரு லீடு கொடுத்து முடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா அந்த ரைட்டிங் ஆகுது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான மலையாள டேரக்டர்ஸ்லாம் நிறைய பேர் சின்ன சின்ன கான்செப்ட்ஸ், ஒரு நல்ல கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு, சிம்பிள் கான்செப்ட்ஸ் எடுத்துகிட்டு ரைட்டிங்கை நம்பி வராங்க. ஸோ பிரமாதமாக அவங்களோட ஸ்க்ரீன் பிளேவும் இருக்குது. இந்த படத்தையும் அவ்வளோ பிரமாதமாக அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து கண்டிப்பாக இவர் இன்னும் நிறைய நல்ல படங்கள் கொடுப்பாரு அப்படின்றது நம்பலாம். அந்த படத்துக்கு ஒரு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 8 கொடுப்பேன். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு படம். ஸோ இந்த வருஷம் வந்த மலையாள படங்களில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு நீட்டாகவும் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார் அவர். இந்த படம் டைம் இருக்கும்போது நீங்கள் போய்ட்டு ஜியோ ஸ்டார் ஓடிடி பிளாட்ஃபார்மில் பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி டைம் லுக் கான்செப்ட் ப்ளஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக த்ரில்லர்ஸ் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.